தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். மத்திய அரசு ஊழியருடைய குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்பது 60,000 இருந்து 6.5 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏற்கனவே ஊதியக் குழுவினுடைய பரிந்துரையின்படி ஊழியர் தரப்பால் எழுப்பப்பட்டது. இந்த கோரிக்கையானது 62வது நிலைக்குழு கூட்டத்திலே வலியுறுத்தப்பட்டது. ஆரம்பத்திலே பென்ஷன் அமைச்சகம், அதாவது ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியருடைய நல அமைச்சகமானது டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்பதை 60,000 இருந்து 6 லட்சமாக உயர்த்துவதற்கான பரிந்துரையை அனுப்பியது. ஆனால் செலவினத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அதனை ஏற்கவில்லை. அதை திருப்பி நிறுத்தப்பட்டது. மீண்டும் மறுபரிசீலனை செய்து புதிய பரிந்துரை அனுப்புமாறு பணிக்கப்பட்டது. அதன்படி ஓய்வூதிய அமைச்சகம் மீண்டும் ஒரு பரிசீலனையை 3/2/2021 அன்று அனுப்பி 3.5 லட்சமாக திருத்தி அமைக்கலாம் என்கின்ற பரிந்துரை செய்தது. அதுவும் ஏற்கப்படவில்லை. மீண்டும் 6/10/2022 அன்று அது ஏற்கப்படவில்லை என்பதை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினத்துறை தெரிவித்தது. 6/12/2023 அன்று செலவினத்துறை அதன் மீது மீண்டும் தன்னுடைய கமெண்ட்ஸை பதிவிட சொல்லி கேட்டது. இதற்கு பின்னால் 62வது நிலைக்குழு கூட்டத்திற்கு பின்னால் மீண்டும் இந்த பிரச்சனையானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக 63வது கூட்டத்திலே இது விவாதிக்கின்ற பொழுது ஒரு ரிவைஸ்டு ப்ரொபோசல் என்பது டிஓஇவிடமிருந்து வந்திருக்கிறது. அது குறித்து ஊழியர் தரப்பிற்கு தரப்படும். அதன் மீது ஊழியர் தரப்பானது தன்னுடைய கமெண்ட்ஸுகளை பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆக மீண்டும் ஊழியர் தரப்பிலே அதனுடைய கமெண்ட்ஸை கேட்டு வந்திருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலைமை. ஒரு சாதாரண ஒரு ஊழியர் நலம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த முக்கிய கோரிக்கையானது 2021 முதல் 2025 வரை 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்திருப்பது என்பது நிச்சயமாக ஒரு அவமானம்தான். 7வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே தீர்வு காணப்பட்டிருக்க வேண்டிய இந்த பிரச்சனையானது அடுத்து 8வது புதிய ஊதிய குழுவிற்கு அனுப்பப்படுமேயானால் அது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஜேசிஎம் கூட்டம் என்பது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கூட்டமாக அதிலே முன்வைக்கப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு கால வரையுடன் கூடிய தீர்வினை சொல்லக்கூடிய அளவிலே அமைந்திட வேண்டும் என்பதுதான் இந்த ஜேசிஎம் உருவாக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கம். அந்த நோக்கமானது முழுமையாக மழுங்கடிக்கப்பட்டிருந்தால் ஊழியர்களுக்கும் அதன் மீது நம்பிக்கை குறையும். ஊழியர் தலைவர்களும் இதனை கண்டிப்பாக உணர்ந்திட வேண்டும். இதுபோன்ற பிரச்சனைகளிலே தேவையற்ற காலதாமதத்தினை கண்டிப்பாக நீக்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவாக எழுப்பப்பட வேண்டும் என கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.